ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கூகுள் ஷீட்ஸோட ஷார்ட்ஸில் டுடே நம்ம ஒரு டிஃப்ரெண்டான கண்டென்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். கூகுள் ஷீட்ஸோட செல் ரெஃபரன்ஸ்னா என்னன்னு தெரியுமா? ஆனால் அப்சல்யூட் ரெஃபரன்ஸ்னா என்னன்னு தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? இதுவரை யூஸ் பண்ணியிருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். கூகுள் ஷீட்ஸில் ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த A1ஐயும் இந்த B1ஐயும் ஆட் ஆன் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவல் டு A1 ப்ளஸ் B1. ஸோ நம்ம இந்த A1 ப்ளஸ் B1 கொடுக்கும்போது நம்மளுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா A1 ப்ளஸ் B1 ஆட் ஆகி சியில் நம்மளுக்கு வந்துடும். ஆனால் அதையே நம்ம ட்ராக் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி, அதாவது A2 ப்ளஸ் B2, A3 ப்ளஸ் B3, A4 ப்ளஸ் B4 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ட்ராக் பண்ணும்போது நம்மளோட ஃபார்முலாவும் சேர்ந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம இதில் இந்த ஃபார்முலா சேஞ்ச் ஆகாமல் ஒரு செல்லோட வேல்யூ டிஃபால்ட்டாக அப்படியே இருக்கணும்னா அதுக்கு நம்ம அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை தான் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஈக்குவல் டு A1 ப்ளஸ் நம்ம இதில் 2 டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். சாரி, ப்ளஸ் B மறுபடியும் டாலர் சிம்பிள். அதாவது நம்ம கொடுக்க போகிற செல்லோட வேல்யூவுக்கு முன்னாடி B டாலர் சிம்பிள் கொடுத்துட்டு B1 அப்படிங்கிறத நான் டிஃபால்ட்டாக கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நான் என்டர் கொடுக்குறேன். இப்போ எனக்கு A1 ப்ளஸ் B1ஓட வேல்யூ எனக்கு வந்துடுச்சு. ஆனால் நான் இப்போ அதை ட்ராக் பண்ணும்போது எனக்கு A1 ப்ளஸ் B1ஓட தான் இது அப்படியே கால்குலேட் ஆகும். A2 ப்ளஸ் B2, B1, A3 ப்ளஸ் B1, A4 ப்ளஸ் B1. அது மாதிரி நம்ம B அப்படிங்கிற செல்லை வந்து டிஃபால்ட், அதாவது அதோட ஃபார்முலாவில் அது சேஞ்ச் ஆகாத மாதிரி நம்ம இந்த அப்சல்யூட் ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணி நம்மளால் பயன்படுத்த முடியும். இதை பற்றின ஃபுல் வீடியோ நான் யூடியூப்ல ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.